நேற்று ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அதிமுக திமுகவுடன் தேமுதிக கூட்டணி பேசியதால் குழப்பம் ஏற்பட்டது. எல்கே சுதீஷ் இன்று ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்த அன்சாரிடம் கேட்கலாம். அன்சார் அலி, நேற்றைய தினம் தேமுதிக ஒரே நேரத்தில் இரண்டு கட்சிகளுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. தற்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில எல்கே சுதீஷ் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அது குறித்த விரிவான தகவலை பதிவு செய்ய கோபால், தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் எல்கே சுதீஷ் அவைத்தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகளான இளங்கோவன் மற்றும் பார்த்தசாரதி ஆகியோருடன் அவரது இல்லத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். நேற்றைய தினம் தேமுதிக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி உள்ளிட்டவருடன் தனியார் விடுதியில் ஆலோசனை நடத்தி வந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு உடன்பாடு எட்டப்படாததால் பிரதமர் மோடியின் வருகை மற்றும் அவரது அரசு விழாக்களில் கலந்து கொள்வதற்காக அனைவரும் சென்று விட்டனர். அதற்கு பிறகு மீண்டும் மாலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமார் 4 மணி நேரம் அந்த தனியார் விடுதியில் நடைபெற்றது. ஆனாலும் அதில் உடன்பாடு எட்டப்படாமல் நேற்று இரவே பியூஷ் கோயல் டெல்லி கிளம்பிவிட்டார். இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக தான் இந்த பேச்சுவார்த்தை இன்று இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் பிறகு அவர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது தேமுதிகவின் நிலைப்பாடு எந்த கூட்டணியுடன் இணைவது என்பது சற்று தெளிவாகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் தேமுதிக, திமுக மற்றும் அதிமுக இரண்டு கட்சிகளுடனுமே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக முனைந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் போது சுதீஷ் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அந்த கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை மற்றொரு புறம் திமுக தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இளங்கோவன் அங்கு சென்று துரைமுருகனை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானதை அடுத்து துரைமுருகனும் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது தங்களிடம் தேமுதிகவிற்கு ஒதுக்குவதற்காக இடம் இல்லை என்கிற அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். எனவே தேமுதிக தற்பொழுது அதிமுகவின் பக்கம் அந்த கூட்டணியில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக தேமுதிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் நேற்று எத்தனை இடங்களை தேமுதிகவுக்கு ஒதுக்குவது என்பன உள்ளிட்ட ஆலோசனைகள் நடைபெற்றதாகவும் அதன் முடிவில் உடன்பாடு எட்டப்படாததால் பேச்சுவார்த்தை மீண்டும் தள்ளி போவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இன்று காலை முதலே சுதீஷ் இல்லத்தின் முன்பாக செய்தியாளர்கள் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பதை கவனித்துக் கொண்டிருந்தனர். அந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இளங்கோவன் மற்றும் பார்த்தசாரதி சுதீஷின் இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சுதீஷ், இளங்கோவன், பார்த்தசாரதி ஆகியோர் விஜயகாந்தை சந்தித்து விட்டு தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளைய தினம் அநேகமாக கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்ட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோபால், அன்சார் அலி, தொடர்ந்து இந்த தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை அதெல்லாம் நீங்க நுட்பமாக பதிவு செய்துட்டு இருக்கிறீங்க. அதே நேரத்துல என்ன மாதிரியான சூழ்நிலையினால இது தொடர்ந்து இழுபறியில நீடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் சொல்லுங்க. தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுக தங்களது கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்கி இருக்கிறது. மேலும் அதிமுகவுடன் இந்த தேமுதிக கூட்டணி என்று வரும்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடங்கள் தொடர்பான அந்த இழுபறிதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேமுதிக தரப்பில் 4 நாடாளுமன்ற தொகுதிகளும் மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த இழுபறி தொடர்ந்து நீடித்து வருவதாக தெரிகிறது. மேலும் இவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் ஒதுக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருப்பதால் இடங்கள் சற்று 4 இடங்களுக்கு பதிலாக 3 இடங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி ஆகியோர் அவரது இல்லத்தில் இருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அடுத்து தேமுதிக தலைவரை சந்திக்க செல்வதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த இடங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை என்று ஆலோசிக்கப்பட்டு முடிவு எடுக்கப்பட்டுவிடும் என்று தெரிகிறது. எனவே அதிமுக ஒதுக்கக்கூடிய பட்சத்தில் அல்லது அதிமுக ஒதுக்க தயாராக இருக்கக்கூடிய இடங்களை தேமுதிக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாளை அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோபால்.